நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக. இன்றைய தலைப்பு அகத்தியர் வழிபாடும் என்னும் நூலிலிருந்து குருக்களில் தேர்ந்தவர் யார். கொஞ்சம் முன்னாடி குரு கடவுள், குருனா யார், அப்புறம் முனி, ரிஷி, சுவாமிகள், அப்புறம் குடுகுடுப்புக்காரங்க, அப்புறம் ஃபக்கீர்கள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கோம், அப்படி தானே? நம்மளோட தெருக்களில் வருவாங்க, இவங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போது அநேகமாக நிறைய குருமார்கள் வந்துட்டாங்க. நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாரையும் குத்தம் சொல்லலை, ஆனால் அது அப்படி தான் இருக்குது. எனக்கு நெற்றிக்கண் திறந்துருச்சு, தோடை ஓப்பன் ஆகிடுச்சு, எனக்கு தீட்சை கிடச்சிருச்சு, நான் 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாம் உண்மையாக பொய்யான்னு ஐயனுக்கு தான் வெளிச்சம். நான் அதை பற்றி இப்போ விவாதிக்கலை. எதுக்கு இதை ஐயா இந்த ஞானத்தை நம்மளுக்கு முதலையே தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்ற விளக்கங்கள் உங்களுக்கு ஆழ்ந்து புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம போய் யார்ட்டையும் ஏமாறக்கூடாது. அதுதான் ஐயா முதலையே சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தங்களோட ஒரு சுவாமிக்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை அவங்க பேசுகிறாங்களா, இல்லை மேலிருந்து மேல் மட்டமான ஞானத்தில் அந்த ஞானம் அவங்களோட வாயில் வருதா அப்படின்ற விஷயங்கள் கூட ஒரு 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 அறிவை அவங்கக்கிட்ட நீங்கள் பெறும்போது கண்டிப்பாக உணர முடியும். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இங்கேயே கஜராஜ சுவாமிகள், அதாவது நம்ம அனுராதா அம்மாவே கேட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு எடுத்துக்க எப்படி நான் நம்புறது? எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்கிறதா, இல்லை நீங்கள் சொல்கிறீங்கன்னு உங்களோட மொழிகளா ஞானமானு நான் எப்படி இது பண்ணிக்கிறதுக்குன்னு கூட கேட்டிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் கூட சொல்கிறேன். அதனால் எப்பயும் நல்ல எண்ணங்களோட நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு இருப்போம். இந்த மாதிரி தப்பான பாதைகளில் போகிறதுல இருந்து விடுபடுறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம ஐயன், நம்ம அப்பா, நம்ம அம்மா நம்ம கூட இருப்பாங்க. அகத்திய பெருமான் கூட இருப்பாங்க. அதுக்காக திரும்ப ஒரே ஒருக்க மட்டும் போன வீடியோக்கள் பதிவிட்டிருந்த விளக்க உரையெல்லாம் திரும்ப நான் பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. இன்றைய தலைப்பு குருக்களில் தேர்ந்தவர் யார். கஜராஜ சுவாமிகள் கேட்குறாங்க ஐயா கிட்ட, குருவாக இருக்க தகுதியானவர் யார்? உங்கள் போதனைகளின் நோக்கம் என்ன? தீட்சை அவசியமா? மாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க, அப்பனே என் வேலை நிறைய இருக்கின்றது. குருக்களில் அநேக விதமான ஆட்கள் உண்டு. புராண காலத்தில் வரும் குருக்களின் பெயரை கேட்டு இருப்பீர். பிரகஸ்பதி, சுக்கராச்சாரியார், பரசுராமர், துரோணர் போன்ற குருக்களின் பெயர் இக்காலத்திலும் நினைக்கப்பட்டு வருகின்றது. இவர்களையெல்லாம் பரமகுரு என்பார். வெகு சிறந்த குருக்கள் இவங்க எல்லாருமே வெகு சிறந்த குருக்கள். இவர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மன்னர்களுக்கும் குருக்களாகி இருந்து வந்தனர். அவர்கள் எல்லாம் ஞானத்தின் நீரூற்றுகள். பூமியின் ஆழத்தில் இருந்து பொங்கி வரும் நீர் போல் அவர்களிடம் இருந்து தாராளமாக ஞானம் வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. அதில் எல்லா விதமான ஞானங்களும் அடங்கியிருந்தன. அவர்கள் எல்லாம் சிறந்த ஞானிகளாக இருந்தனர். அவர்களுக்கு தெரியாத வித்தைகள் இல்லை. இப்பொழுது எல்லாம் இருக்கும் குருக்களில் எல்லா ஞானமும் கொண்ட குருக்கள் யாரும் இல்லை. ஒவ்வொரு குருவும் ஒரே ஒரு வித்தையை அல்லது ஞானத்தை மட்டுமே அளித்து வருகின்றனர். அதிலும் அவர்கள் அளிக்கும் ஞானத்தை ஏற்க பெரிய கூட்டமே சேர்கின்றது. இப்படி இருக்க குரு அனைவருக்கும் சேர்ந்தாற்போல் மேடையில் இருந்து பேசுகின்றாரே ஒழிய நெருக்கமாக சீடனிடம் தொடர்பு கொண்டு அவனுள் இருக்கும் அழுக்கை துடைத்து அவனை திருத்தும் ஞானத்தை கொடுக்க முடிவதில்லை. ஆதலால்தான் ஆயிரக்கணக்கில் அவரை சூழ்ந்த
அத்தனை பேரில் வெகு சிலரே அவர் கொடுத்த ஞானத்தின் பலத்தை அடைகின்றனர். இதில் குரு அளித்த ஞானத்தின் பொருள் எல்லோருக்கும் பொதுவாக இருந்தாலும் அதை வேண்டும் என்று உண்மையான இயல்பு கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த ஞானம் எனும் ஊற்றினை அருந்த முடிகின்றது. இதில் குருவுக்கு மிஞ்சி சிலனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீர் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வியில் இக்காலத்தின் சில குருக்களின் அறிவினை பற்றி தான் உங்கள் மனதில் கேட்க வேண்டும் என்னும் ஒரு சிறிய ஆசை. உதாரணமாக, இக்காலத்தின் குருக்களில் ஒரு சிலர்தான் நல்ல பெயரை வாங்கியிருக்கின்றனர். ராமகிருஷ்ண பரமஹம்சா, பரமஹம்ச யோகானந்தா, சுவாமி விவேகானந்தா, சுவாமி ரஜனீஷ், தயாமாதா, இப்படி பல பேர். இவர்கள் எல்லோருமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உலக மக்களை மேன்மையான உயரத்துக்கு கொண்டு போகும் பணியினை ஏற்றிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் தாங்கள் சொல்வதை கூட்டங்களில் சொல்லி வந்தார்கள். கோடிக்கணக்கில் சீடர்கள் அவர்கள் சொன்னதை கேட்டு வந்தாலும் வெகு சிலரே அதன் பலனை அடைந்து வாழ்க்கையை திருத்திக் கொண்டு ஞானத்தை பெற்று நல்ல காரியங்களை செய்து வருகின்றனர். எங்கு கூட்டங்கள் அதிகமாகின்றதோ, எப்பொழுது அவர்களின் புகைப்படங்கள் வீதி எங்கும் ஒட்டப்படுகின்றதோ, எங்கு எல்லாம் அவரை பற்றி மேடையில் பேசுகின்றனாரோ அங்கு எல்லாம் பேரும் புகழும் பரிமாறப்படுகின்றதே ஒழிய ஞானத்தை விரும்பி அருந்துபவர்கள் சிலரே. இனி நீ கேட்ட இன்னொரு கேள்வி, குருக்களில் தெரிந்தவர் யார்? பொதுவாக மேற்சொன்ன குருக்கள் தகுதியில் மேற்பட்டவர்கள்தான். ஒரு குரு எவ்வளவு தகுதி பெற்றவர் என்பதற்கு அவர் கொடுத்த உபதேசத்தினால் எவ்வளவு பேர் வாழ்க்கையில் திருப்பத்தின் லாபத்தை அடைகின்றார்கள் என்பதே எடைகோல் ஆகும். அதனால் ஒரு குருவுக்கு எத்தனை பேர் சீடர்கள் இருக்கின்றனர் என்பது முக்கியமல்ல. ஆனால் அவர் கொடுத்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் வாழ்க்கையில் திருத்தம் கண்டு தான் பிறந்த காரணத்தையும் தான் பிறருக்கு செய்யும் பொறுப்புகளையும் முடிவில் தான் பரமனிடம் போய் சேரும் வித்தையையும் அறிந்து கொண்டு வாழ்கின்றார்களோ அதுதான் முக்கியம். நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது புலப்படும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்கும் கேட்குற மனநிலை வருதில்லை, அதுவே நம்ம செஞ்ச புண்ணியந்தான் நான் சொல்லுவேன். பல பேருக்கு இது கிடைக்கல, பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் பேசினாலும் அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்க கேட்குறதுக்கு மனமும் புத்தியும் ஒன்று சேர அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிற மனசும் கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சுவேங்க. இந்த சொற்பொழிவுகள் எல்லாம், அதாவது இதை நான் சொற்பொழிவுகள்னு சொல்ல விரும்பலை, இது ஐயன் சொல்லி அம்மா அனுராதா அம்மா எழுதியிருக்காங்க, இது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்கியம் கொடுத்த ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் இதில் பயன்பெறணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது நான் வாசித்ததில் தப்பு இருக்குது, அதாவது சில நேரங்களில் வாசிக்கிறது தப்பு இருக்குது, அது நான் தான் தப்பு பண்ணியிருப்பேனே ஒழிய அம்மாவோ கஜராஜ சுவாமிகளோ இல்லைனா விஜயலட்சுமி அம்மாவோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு வேளை இருந்தாலும் நீங்கள் எங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இல்லை, இதை எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கள எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த தொகுப்பு எல்லாமே அகத்தியர் வழிபாடும் நூலில் இருந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மேலும் இதோட பாகம் 2, அதாவது குருவாக இருக்க தகுதியானவர் யார், எந்த குரு பெரியவர் அல்லது தகுதியானவர், இதோட கண்டினியூஷனை இதோட அடுத்த பாகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக போட்டால் கேட்குற இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும். என்னை பொறுத்தளவு ஒரு விஷயம் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை, மனசு, டைமு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் கேட்டு பயன்பெறுங்க. எல்லாம் சர்வமும் அகத்தியமே. அகத்தியமே ஜெயம். நமஸ்காரம்.